பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் சரி, எது பேசினாலும் சரி, அனைத்தும் உன் அன்னையான எனக்கு தெரியும். நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறேன். நீ பொறுமையாக இரு. உன் தேவையை நான் நன்கு அறிவேன். உன்னை அனைத்திலும் இருந்து காப்பாற்றிக் கொண்டுதான் நான் வருகிறேன். உனக்கு தப்பிக்கும் வழிகளையும் அவ்வப்போது கொடுத்து கொண்டு காப்பாற்றிக் கொண்டுதான் வருகிறேன். எப்பொழுது நீ என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அப்போதே உனது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. உன் கவலைகள் ஒளிந்துவிட்டன என்பதை நம்பாமல் இருப்பவர்கள் என் பெயரை உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள். உனக்கென இருந்த இரும்பு போன்ற கர்மாக்களையெல்லாம் பஞ்சு போன்று மென்மையானதாக ஆக்கி உன் விதிகளையெல்லாம் சரிப்படுத்திவிட்டு அது நிறைவேற ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளவுதான். அந்த காலத்திலிருந்து எல்லா நன்மைகளும் தானாகவே உனக்கு நடக்கத் தொடங்கிவிடும். அதுவரை உனக்கு ஏற்படும் அனைத்து இடையூறுகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். அதனால் கவலையை மறந்து தினமும் நன்றாக தூங்கு. இவ்வளவு நாள் உன்னை காப்பாற்றி வந்த நான் இனியும் காப்பாற்ற மாட்டேனா என்ன? நம்பிக்கையோடு தைரியமாக இரு. விரைவில் நீடித்த நிலையான நன்மைகளை ஒவ்வொன்றாக பெறப்போகிறாய். நன்றி பெருக்கில் ஆனந்த கண்ணீரில் நீ மிதக்கப் போகிறாய். அன்பு குழந்தையே, உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் நான் அறியாமல் இருப்பேனா? உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன. அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வழியில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன்? எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்கிறாயா? சில மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என 2 காலங்கள் சுழலும். நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில்தான் இருக்கும். நீ என் பார்வையில்தான் இருப்பாய். ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்து இருக்கிறேன். இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதோடு போடும் வாக்குவாதம். அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன். உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள், சிந்தனைகள் என்ன எல்லாவற்றிலும் நீ விடுதலை பெறுவாய். உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்துவதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா? அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே. இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகிறேன். அவர்களைப் போல நீ நடந்தால் உனக்கு என்ன வேறுபாடு? ஒன்றை புரிந்து கொள். பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது கிடையாது. அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான். ஆனால் நீயோ அப்படி இல்லை. உன் பண்புகள் வேறு. நீயும் பழி வாங்குவேன் என்று நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறிவிடுவாய். அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடத்திலே உன் நற்பண்புகள் முன் பழிக்கு பழி என்பது உன் நிம்மதியின் கதவை மூடும். நீ அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே குழந்தையே. நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய் என்று நான் நன்கு அறிவேன். இந்த அறிவுரை உன் ஆன்மாவுக்கு அல்ல, மாயை நிறைந்த உன் மனதிற்கு. அதனால் உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன். உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை என் இதயத்தில் சுமந்து அரவணைப்பேன் குழந்தையே. இடைவிடாத என்னை நீ நினைத்துப்பார். யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக வாழ்வாய் என் குழந்தையே. இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு. வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதில் இன்பமும் துன்பமும் என 2 சாயல்கள் உள்ளது. இரண்டுக்கும் ஒரே முகம்தான். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகிறது. இரண்டையும் சமமாய் எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடத்தில் வந்தால்தான் உன் வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் மனம் தளராது உன்னால் பயணிக்க முடியும். ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவது இல்லை. முதலில் மொட்டு, பிறகு போத்து, காயாய் காய்த்து பழமாக பழுக்குகின்றது. ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டியதாய் உள்ளது. அப்படி இருக்கையில் மனிதனாய் பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ?
எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே. நிதானமாக செயல்படு. பிறகு எந்த முடிவையும் எடு. உனக்கான நல்லதை மட்டுமே உன் அன்னையான நான் செய்வேன். உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருப்பேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. உனக்கு தேவை மன உறுதி. நீ எண்ணியது நிறைவேறாவிட்டால் மனமுடிந்து போய்விடாதே. ஒருவேளை நம் ஆசை தவறானதாக கூட இருக்கலாம். அது கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமல் போனாலும் அது நிறைவேறுவது இல்லை. இதயத்திலிருந்து 2 எண்ணங்களை அகற்றிவிடு. நமக்கு பிறர் செய்த தீமைகளை மறந்து விடுவதோடு மன்னிக்கவும் வேண்டும். மற்றொன்று, நாம் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்து விட வேண்டும். ஆசைகளை வளர்த்து கொண்டே போவதால் நிம்மதியை இழந்து போகின்றோம். வாழ்க்கை பயணத்தில் ரயில் பயணம் போல சுமைகளை குறைத்து கொண்டால் நிறைவான சுகத்தை பெற்று மகிழலாம். குற்றம் குறை இல்லாத பொருள் இல்லை. துன்பக்கலப்பு இல்லாத இன்பம் இல்லை. அகம்பாவ சுவடற்ற செயல் இல்லை. அதனால் தூய உள்ளத்தோடு பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கொள். அதுவே துன்பத்தை போக்கும் வழி. வாழ்வில் தடைகள் ஏற்படும் போதுதான் நமக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுகிறது. மன உறுதி உள்ளவர்கள் எந்த தடையையும் தாண்டி சாதனை புரிகிறார்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் கடமைக்காக செய்தால் வெற்றி நம்மை விட்டு விலகி நிற்கும். அதனால் விடாமுயற்சி என்னும் வாகனம் ஏறி உழைப்பு என்னும் ஓட்டுநரின் துணையோடு தன்னம்பிக்கையோடு பொறுப்புகளை சுமந்து தன்னிறைவு காண்பதே நம் பயண இலக்கு. தோற்றுப்போ, துவண்டு போ, ஆனால் உள்ளே எரியும் நெருப்பை மட்டும் வெற்றியடையும் வரை அணைத்து விடாதே. மலையை பார்த்து மலைத்து விடாதே குழந்தையே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் இருக்கும். பயம் என்னும் கடலில் மூழ்கி கிடக்காமல் அதில் எழும் நுரையாய் எழுந்து கரையை தொடு. உன் வெற்றி நிச்சயம். எவர் ஒருவர் தன் உரிமைகளை தற்காத்து கொள்ள தயாராக இருக்கிறாரோ, எவர் ஒருவர் பொது விமர்சனத்திற்கு அச்சப்படாமல் இருக்கிறாரோ, எவன் ஒருவன் அடுத்தவர் கைப்பாவையாக மாறாமல் சுய சிந்தனையும் சுய மரியாதையும் பெற்று இருக்கிறாரோ அவரே சுதந்திர மனிதன். சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்க வேண்டும். வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பும் இருக்க வேண்டும். அடைவதற்கு என்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அது உன்னை இன்னும் முன்னேற வைக்கும். வாழ்க்கையில் அழகு என்பது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளோம் என்பதில் இல்லை, நம் செயலால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது போய் சேரும் இடம் அல்ல, அது ஒரு பயணம். மகிழ்ச்சி என்பது எதிர்காலம் அல்ல, அது நிகழ்காலம். ஏனென்றால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மனம் தெளிவடைகிறது. மனம் தெளிவாக இருக்கும்போது உள்ளத்தில் புது புது சிந்தனைகள், தூய எண்ணங்கள் ஊற்றெடுக்கிறது. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் ஒருவரின் செயல்திறன் அதிகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் துன்பங்களின் நிழல் கூட உன்னை அணுக முடியாது. மற்றவர்களை மகிழ வைத்து மகிழ்ச்சிக்கொள். உலகம் உன்னை கண்டு மகிழும். நீ எங்கே அசிங்கப்படுகிறாயோ அந்த இடம்தான் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள சிறந்த இடம். அதனால் அமைதியாக இருந்து கற்றுக்கொள். உன் பிரச்சனை, சவால்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சற்று விலக்கி வை. ஓய்வெடு. நிதானமாக யோசி. பிறகு செயல்படு. எல்லாம் சுலபமாக முடியும். பொறுமை ஒன்றுதான் உன்னை வெற்றிக்கான நல்நிலைக்கு கொண்டு செல்லும். நீ ஒவ்வொரு முறையும் தோற்கும்போது நான் இன்னும் பெரிய செயல்களில் வெற்றி பெறப் போகிறோம் என்று மனதில் வைத்துக்கொள். முன்பு தோல்வியடைந்து விட்டோம் என்று தரையை பார்த்தலும், பிறகு வெற்றி பெற்றுவிட்டோம் என்று வானத்தை பார்த்தலும் வாழ்க்கைக்கு சிறந்தது அல்ல. கர்வமற்ற வெற்றியே மேன்மேலும் சிகரம் தொட வழிவகுக்கும். நீ சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கலாம், ஆனால் வாழ்க்கையை சேர்த்து வைக்க முடியாது. பணம் சம்பாதிக்க நல்லவர் கெட்டவர் எல்லோராலும் முடியும். மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனதுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும். முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும். எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது. எதையும் ரசிப்பவருக்கு குறைகளே தெரியாது. அதனால் தவறவிட்ட நாட்களை எண்ணி வருந்தினால் மறுபடியும் கிடைத்து விடவா போகிறது? தவறவிட்டது நமக்கானது இல்லை என்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல பழகினால் வாழ்க்கை அழகாகும்.
நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் திட்டமிடு. ஒரு குறிப்பிட்ட வேலையை இவ்வளவு நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை வளர்த்துக்கொள். எதையும் நாளை செய்வோம் என்று தள்ளி போடாதே. நாளை நாளை என்று தள்ளி போடும் பழக்கம் நல்லதல்ல. தற்போது இருக்கின்ற காலம் மட்டுமே உனக்கு உரியது. மன உறுதியோடு வாழ்க்கையை நடத்து. நீரோட்டம் போல காலமும் நிற்காமல் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அதை ஒரு நாளும் நிறுத்த முடியாது. அதனால் வேப்பம்பூவிலிருந்து தேனை சேகரிக்க தவறுவது இல்லை தேனீக்கள். அதே போல நமக்கு ஏற்படும் சில கசப்பான அனுபவங்களிலிருந்து நல்ல பாடங்களை மட்டும் நாம் கற்றுக்கொண்டு நேரத்தை விரயம் செய்யாமல் உன்னால் முடிந்த முயற்சிகளை செய். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.